அப்பாவோட மனச நீங்க மாத்திட்டீங்க. அப்பாவோட பாசத்துக்காக என்கிற பையனுக்காக அவரு வந்திருக்காரு. ஜுன்னுவ அவரோட பையனா ஏத்துக்கிட்டு யாருக்கும் தெரியாம சைன் போட்டுட்டு போயிருக்காரு. இது போதும் கடவுளே. அப்பாவும் பையனும் ஒண்ணு சேர்ந்தா எனக்கு அதுவே போதும். ரொம்ப நல்ல வார்த்தையை சொல்லிருக்க லக்ஷ்மி. என் மனசு முழுக்க சந்தோஷம் தான் நிறைஞ்சிருக்கு. மாமாவே சைன் போட்டு இருக்காருன்னு சொன்னா என்னால நம்ப முடியலக்கா. ஒரு செகண்ட் என்னாலேயே நம்ப முடியல ஜானு. ஏதோ ஒரு அற்புதம் நடந்த மாதிரி இருந்தது. நிஜமாவே இது அற்புதம் தான் அண்ணி. அண்ணன் இவ்வளவு சீக்கிரம் மனசை மாத்திப்பான்னு நானும் நினைக்கல. அந்த கடவுள் தான் மித்ரா மனசை மாத்திருக்காரு விவேக். ஜுன்னுவோட ரூபத்துல வந்து மித்ராவோட மனசை மாத்திருக்காரு. இல்ல அரவிந்தா, நம்மளோட இந்த சந்தோஷம் கொஞ்ச நேரத்துக்கு தான், நிரந்தரம் கிடையாது. என்ன பெரியப்பா இப்படி சொல்றீங்க? அண்ணன் ரிப்போர்ட் கார்டுல சைன் பண்ணிருக்கான்னா ஜுன்னுவை தன்னோட பையனை ஆக்செப்ட் பண்ணிக்கிட்ட மாதிரி தானே. அந்த விஷயத்த மித்ரா நம்ம எல்லார் முன்னாடியும் செஞ்சிருந்தா உங்களோட சேர்ந்து நானும் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா அவன் நம்ம யாருக்குமே தெரியாம ரகசியமா சைன் போட்டு போயிருக்கான். இன்னைக்கு ஜுன்னுவை தன்னோட பையனை ஒத்துக்கிட்ட அண்ணன் கண்டிப்பா ஒரு நாள் அண்ணிய கூட தன்னோட வைஃபா ஏத்துப்பான் பெரியப்பா. கண்டிப்பா மித்ரா அவளை ஏத்துப்பான். அந்த நாள் கூடிய சீக்கிரம் வரும்னு நான் நம்புறேன். அது மட்டும் நடந்துருச்சுன்னா என் அக்காவோட கஷ்டம் எல்லாம் ஒரே அடியா தீந்துரும் அத்தை. நீ என்னம்மா யோசிச்சுக்கிட்டே இருக்க? என் கஷ்டத்தை பத்தி நான் என்னைக்குமே யோசிச்சதில்ல மாமா. இப்ப என்னோட யோசனை எல்லாம் ஜுன்னுவை பத்தி தான். லக்ஷ்மி, உன்னை பத்தி நீ எப்பவுமே யோசிக்க மாட்ட. ஒரு காலத்துல உன் புருஷனை பத்தி, உன் அத்தைய பத்தி, உன் தங்கச்சிய பத்தி, இப்போ உன் பையனை பத்தி. உனக்குன்னு நீ சந்தோஷத்தை தேடிக்க மாட்டியா? உங்களோட சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம் அத்தை. நீங்க தான் என்னோட குடும்பம். நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்தீங்கன்னா நானும் சந்தோஷமா இருப்பேன். உங்களோட இந்த நல்ல மனசுதான் உங்களை காப்பாத்தும் அண்ணி. கூடிய சீக்கிரம் அண்ணன் எல்லாரும் முன்னாடியும் உங்களை மனைவியா ஏத்துப்பான். என் ப்ரோக்ரஸ் கார்டுல நீங்க சைன் போட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்பா. நீங்க சைன் போட மாட்டீங்கன்னு நினைச்சு நான் ரொம்ப பயந்துட்டேன், அழுதுகிட்டும் இருந்தேன். அதனாலதான் எனக்கு ஜுரம் வந்துருச்சுப்பா. ஆமாப்பா, இப்ப ஜுன்னு ஜுரம் எல்லாம் பரவாயில்ல. இப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கான். நாங்க ஸ்கூலுக்கு போய் எல்லார்கிட்டயும் உங்க சைனை காமிக்க போறோம். நீங்க தான் எனக்கும் அப்பா, ஜுன்னுக்கும் அப்பான்னு சொல்ல போறோம். இவ்வளவு நாளா எனக்கு அப்பா இல்லைன்னு சொல்லி எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பா இல்லாத பையன் சொல்லி என்ன கேலி பண்ணுவாங்க. இப்ப என்னுடைய அம்மா லக்ஷ்மின்னும் நீங்க என்னுடைய அப்பான்னும் எல்லார்கிட்டயும் பெருமையாவும் தைரியமாவும் சொல்லுவேன். நீங்க சைன் போட்டு ஜுன்னுவை ஹாப்பி ஆக்குனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்பா. இதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவையும் எங்க 2 பேரும் ப்ராக்ரஸ் கார்டுலயும் நீங்க தான் சைன் போட்டு ஆகணும். சரி லக்கி, நீங்க போய் ரெடி ஆயிட்டு வாங்க. நான் ஸ்கூல்ல டிராப் பண்றேன். 5 மினிட்ஸ்ல ரெடி ஆயிட்டு வந்துடுறோம்ப்பா. வா லக்கி. என்னோட வாழ்க்கையே இங்க மீனிங்லெஸ்ஸா இருக்கு மித்ரா. மனிஷா, நீ ரொம்ப டூ மச்சா யோசிக்கிற. நீ போட்ட சைன் என்ன அந்த அளவுக்கு பயமுறுத்தி இருக்க மித்ரா. அது எனக்கு சைனா தெரியல. திரும்பவும் லக்ஷ்மி கழுத்துல நீ கட்டுற தாலி கயிறு மாதிரி தான் தெரியும். என் கழுத்துல நீ கட்ட வேண்டிய தாலி இங்க காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா லக்ஷ்மி கழுத்துல நீ கட்ட தாலி எனக்கு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கு.
நீ லக்ஷ்மிய வேண்டான்னு நினைக்கிறேன்னா ஜுன்னுவ மட்டும் ஏன் வேணும்னு நினைக்கிறேன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஆக்சுவலா ஜுன்னு உன் பையனா இல்லையான்னு கூட கன்ஃபார்மா தெரியல. ஆமா மித்ரா, அவன் லக்ஷ்மியோட பையனா இருக்கலாம். ஆனா அவன் உனக்கு தான் பிறந்தான்றதுக்கு என்ன கேரண்டி? சாரி டு சே திஸ் மித்ரா. என் மனசுல பட்டதை நான் சொன்னேன். அதுக்கப்புறம் உன் இஷ்டம். ஐயோ, விவேக் பக்கத்துல உட்கார்ந்துட்டியம்மா. விவேக் உடைய மடியில உட்கார வேண்டியது தானே, பார்க்க நல்லா இருக்கும். அத்தை, அது எவடி உனக்கு அத்தை? என் பையன் உன் கழுத்துல தாலி கட்டினானா என்ன? என்ன அத்தைன்னு சொல்லி கூப்பிடுற? இப்ப என்ன ஆச்சு தேவயானி? ஜானு விவேக் பக்கத்துல உட்கார்ந்ததுல என்ன தப்பு இருக்கு? இன்னைக்கு இவ பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா, நாளைக்கு அவன் மடியில உட்காருவா, நாளானிக்கு அவன் தலையில ஏறி உட்காருவா. இப்ப என்னாச்சு? சின்ன விஷயத்துக்கு எதுக்கு மாம் பெருசாக்குற? ஆக்கு வேண்டாம். கண்டவங்க எல்லாம் வந்து இந்த வீட்டுல டேரா போட்டுட்டு இருந்தாங்கன்னா நான் இதுக்கு மேல என்ன செய்வேன்? கண்டவங்கன்னு யார சொல்லிக்கிட்டு இருக்க தேவயானி? இருக்கிடம் கொடுத்தா படுக்கிடம் கேட்டானா, படுக்கிடம் கொடுத்தா பாய்த்தலகாணி கேட்டானா. இந்த வீட்டுல லக்ஷ்மியை விட்டதே பெருசு, இதுல அவ தங்கச்சி வேற கூட்டு வந்து வச்சிருக்கா.